வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நம்மளுடைய சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு வந்து திருவாதிரையும் ஸ்ரீ ராமானுஜரும் சம்பந்தப்பட்ட பதிவு தான் இன்று ஒரு தகவல் சுதமா யூடியூப் சேனலில் நம்ம பார்க்க போகிறது. அதனால் உங்கள் எல்லாருக்கும் வந்து சந்தோஷம். எனக்கும் வந்து ஒரு ரொம்ப மகிழ்ச்சி. நான் தினம் மாதம் போகக்கூடிய இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் இந்த கோவிலை பற்றின ஒரு பதிவு கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் மன்னிச்சுக்குங்க, என்னால் வந்து லேட்டாக கொடுக்குறேன். ஏன்னா நாளைக்கு தான் திருவாதிரை நட்சத்திரம். ஸோ என்னடா லேட்டாக பார்க்குறமே நினைப்பீங்க, மன்னிச்சுக்குங்க. அடுத்த தடவை நான் முன்னாடியே கொடுத்துட்றேன். நேரமின்மை காரணமாக என்னால் கொடுக்க முடியல. இதை பற்றி நான் ஒரு சின்ன வந்து ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ராமானுஜர் அவதரித்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் தான். ஸ்ரீபெரும்புதூர் அவதரித்து 2 ஆர்ச் வரும். நீங்கள் சென்னைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா 2 ஆர்ச் வரும். ஒரு பக்கம் உள்ள நுழைஞ்சு இன்னொரு பக்கம் வெளியில் வர்றது. ஓகேங்களா? அதனால் வந்து ஸ்ரீ ராமானுஜர் வந்து பிறந்தது வந்து எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீபெரும்புதூரில் தான் பிறந்தாருன்னு. அவர் பிறந்த இடத்துல வந்து அழகாக இந்த கோவில் என்ட்ரன்ஸ் லெஃப்டில் இருக்கும் பாருங்கள், ஸ்ரீ ராமானுஜர் அவதார திருத்தலம் சொல்லிட்டு இருக்கும். அதில் இந்த இடத்துல தான் அவர் பிறந்தார். இந்த பிறந்த இடத்த அழகாக வந்து உள்ள நல்ல கோபுரமாக போட்டு மெயின்டைன் பண்ணி உள்ள குழந்தை பிறந்ததுலேருந்து அவர் எப்படி வளர்ந்தாரு அதை பற்றி அவருக்கு ஒரு திருவுருவ சிலை வச்சு அங்கே தினமும் விளக்கேற்றுவாங்க. இது வந்து எல்லா நேரமும் திறந்திருக்காது. காலையில் ஒரு குறிப்பிட்ட டைம் திறஞ்சிருக்கும். அதே மாதிரி சாயங்காலத்தில் மதியத்து மாலைக்கு மேலே கொஞ்சம் குறிப்பிட்ட நேரம் திறந்திருக்கும். மற்ற நேரத்தில் இது மூடிடுவாங்க. கோயில் எப்போ போல் ஆஸ் யூஷுவல் நமக்கு திறந்திருக்கும். இதுதான் அந்த அவர் அவதரித்த இந்த இடத்த பாருங்கள். எவ்வளோ மண்டபம், 4 கால் மண்டபம் மாதிரி, எவ்வளோ பெரிய 1000 கால் மண்டபம் மாதிரி பெருசாக கட்டியிருக்காங்க பாருங்கள். இதை பற்றி என்ன நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, இதுக்கு வந்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும். இந்த கோயில் நாங்கள் இத்தனைக்கு பூந்தமல்லி தான். பட் ஆனால் பூந்தமல்லியில் நாங்கள் இருந்துமே கூட இதே நான் பெருமாள் கோயில் தான் நினச்சிட்டு தவிர இது ராமானுஜர் கோவில்னே எனக்கு தெரியாது. நாங்கள் வந்து ஒரு தடவை வந்து சென்னையில் 3 அம்பாளுக்கு வந்து விசேஷம் இல்லையா, பௌர்ணமி அப்போ வடிவுடையாள், திருவுடையாள், வடிவுடையாள், திருவுடையம்மன், வடிவுடையம்மன், கொடியுடையம்மன் 3 கோயில் பௌர்ணமிக்கு போகப்போ ஒரு கோவிலில் வந்து அம்பாள் எனக்கு வந்து இவரை பற்றி சொன்னாங்க. அதாவது அது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீன்ஸில் வர படத்துக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ராமானுஜருக்கு மட்டும்தான் 3 திருமேனியை இன்ன வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது அவருடைய சக்தியை வந்து அந்த சிலையில் பாய்ச்சி விட்டது சென்றதாக வரலாறு. நம்மலாம் இன்னைக்கு தீண்டாமை பேசுகிறோம். 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம ராமானுஜர் வந்து தீண்டாமை எதிர்த்து போரிட்டு இருக்காரு, வாதாடி இருக்கிறாரு, போராடவும் செஞ்சிருக்காரு. அதாவது அந்த காலத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு குறிப்பிட்ட சில சாதியினர் மட்டும்தான் கோவிலுக்குள்ள அலோடு, மற்றவங்களாம் அலோடு இல்லை. அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்குமே எல்லாமே வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கோவிலுக்குள்ள அழைச்சி வந்தது நம்ம ராமானுஜர் தான். மொத்தத்துமே பார்த்தீங்கன்னா வைணவத்தில் வந்து நமக்கு 3 இது சொல்லுவாங்க. சங்கராச்சாரியா தோற்றுவித்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் தோற்றுவித்தது அத்வைதம். அதுக்கடுத்து வந்து கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மத்தாழ்வார்னு சொல்லிட்டு அங்கே வந்து மத்தத்வார் அவங்க வந்து துவைதமை வந்து தோற்றுவித்தார். அவர் கன்னடாவில் இருக்கார். 3வது வந்து நம்ம ராமானுஜர், இவர் தான் விசிஷ்டா வைதத்தை தோற்றுவித்தார். ஓகேங்களா? இவரோட பூத உடல் இன்னமும் ஸ்ரீரங்கத்தில் 1000 வருஷமாக பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதுதான் நமக்கு இன்னும் ஆச்சரியப்படக்கூடிய தகவல்கள். ஓகேங்களா? இவர் பிறந்ததுன்னு பார்த்தோம்னாக்கா 1017. ஓகேங்களா? ஸ்ரீபெரும்புதூரில் 1017 வந்து சோமயாஜிக்கும் காந்திமதி அம்மாளுக்கும் பிறந்தார். இவருக்கு வந்து பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா 5 குருமார்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. 1 அவரோட சொந்த மாமா, அப்புறம் திருக்கச்சி நம்பிகள், அப்புறம் மணவாள மாமுனிகளோட பேரன் ஆள வந்தார், அப்புறம் பெரிய நம்பி, இதுக்கப்புறம் திருக்கோஷ்டியூர் நம்பின்னு சொல்லிட்டு 5 குருமார் இவர் ஏற்றுக்கிட்டதா சொல்கிறாங்க. அதனால தான் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தாழ்த்தப்பட்ட ஜாதியிலேருந்து தான் அவரோட சீடர்களையும் எடுத்திருக்காரு. அதே தாழ்த்தப்பட்ட ஜாதியிலேருந்து வந்தவங்கள தான் குருமாராவும் ஏற்றுக்கிட்டாரு. எவ்வளோ பெரிய பண்பு பாருங்கள். இந்த கோவில் போனீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. பார்க்கும்போது என்ட்ரன்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் போக 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 அப்படியே பார்த்தீங்கன்னா பெருசாக உள்ள போய்கிட்டே இருக்கும். உள்ளே நுழைஞ்ச உடனே லெஃப்டில் ராமானுஜர் அவதரித்த இடம் இருக்கும். ரைட்டில் வந்து ராஜகோபுரத்தோட உள்ளே நுழைஞ்சிங்கனாக்கா நுழைஞ்ச ரைட்லேயே பார்த்தீங்கன்னா ராமானுஜரோட மூலவர் சன்னிதானம் இருக்கும். லெஃப்டில் வந்து ஆதிகேசவ பெருமாள், அப்புறம் சுற்றி வரும்போது எத்திராஜ நாதவள்ளி தாயார் சந்நிதி, அப்புறம் ஆண்டாள் சந்நிதி. இவ்வளோதான்.
இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். மற்ற கோவில்லாம் போனோம்னா கோவில் எப்பவுமே சுத்திட்டு வந்து கொடிமரத்தை வந்து விழுந்து கும்பிடுவோம். ஆனா எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த கோவில்ல தான் ஒரு அர்ச்சகர் சொன்னாரு, நீங்க பெருமாள் கோயிலுக்கு போனா மட்டும் முதல்ல கொடிமரத்துல விழுந்து கும்பிட்டு நீங்க கோயிலுக்குள்ள வரணும், இதுதான் வந்து முறை. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லைன்னாரு. அந்த கோவில்ல சொன்னால்தான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்களும் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எது விருப்பமோ செய்யுங்க. இந்த கோவில்ல சொன்ன அதே அர்ச்சகர் சொன்னதான் இப்ப நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து திருவாதிரை அப்ப எடுத்ததுதான். அதாவது திருவாதிரை அப்ப வந்து பாருங்கண்ணா, இந்த இடம் அப்படியே எல்லா ஊர்லயும் திருவிழாக்கள் நடக்கும், எல்லாமே நடக்கும், ஓகேங்களா. ஆனா இந்த இடத்துல அப்படி ஒரு அந்த தெருவெல்லாம் கூட்டி பெருக்கி, ஏன்னா அவர் வந்து உற்சவம் வந்து திருவீதி உலா வருவார், யானை வரும், அப்புறம் சாமி வந்து வருவாரு, அப்புறம் பெருமாள் எல்லாமே திருவீதி உலா வருவாங்க. அப்போ வந்து கீழெல்லாம் கழுவி தள்ளி கோலம் போட்டு அவர் வரக்கூடிய அந்த பாதை ரோடு தான், அந்த ரோட்ல எல்லாம் விழுந்து கும்பிடுவாங்க. ஏன்னா அந்த இவங்கெல்லாம் மணவாள மாமுனிகள் அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பாடிக்கிட்டு வருவாங்க இல்லையா, அந்த காலடி பட்டோடு அவங்க தாண்டின உடனே இவங்க எல்லாரும் விழுந்து கும்பிடுவாங்க. நாங்கள் முதல் தடவை திருவாதிரை போகும்போது அந்த டைம் தான் போனோம். எல்லாரும் ரோட்ல நாங்களும் விழுந்து கும்பிட்டோம், அவங்க அப்படியே போனாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன் இதை பத்தி நான் இன்னைக்கு இவ்வளோ அவசரமா பதிவு போடுறேன்னா, திருவாதிரை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிவனுக்கு உண்டானது. மார்கழி திருவாதிரை நட்சத்திரம் விடிய விடிய நம்ம அவருக்கு வந்து அந்த நடராஜர் அபிஷேகம் பண்ணுவோம், அது அவ்வளவு ஃபேமஸ் தெரியும். ஆனா இந்த திருவாதிரை ஏன் ராமானுஜருக்கு அவ்வளவு ஃபேமஸ்னா, இவர் அவதரிச்சதும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரையில் அவதரிச்சார். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசம் திருவாதிரப்பவும் இவருக்கு அபிஷேகம் நடக்கும் 12 மணிக்கு. நாம வந்து அந்த திருவாதிரை நாம கேலண்டர் பார்ப்போம், சம்டைம் முன்னாடி மதியம் 12 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் 12ன்னு வரும். அதனாலதான் நான் கோவில்லையே அவங்க வழிபடுறது பாத்தீங்கன்னா சூரிய உதயம் கணக்கு வச்சுதான் வழிபடுறாங்க. சூரிய உதயத்துக்கு அப்புறம் வந்தா அன்னைக்கு பண்ண மாட்டாங்க, அடுத்த நாள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் திருவாதிரையா எடுத்துக்கிறாங்க. அந்த இது வந்து நான் கேட்டு வாங்கினேன், கோயில்லையும் ஒட்டி இருக்கும், அது இதுலயே நம்ம வீடியோல நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்க. எந்தெந்த நாள்ல திருவாதிரை இவங்க கோயில்ல ஃபாலோ, அன்னைக்கு வந்தீங்கன்னா தான் நீங்க வந்து அபிஷேகத்தை பார்க்கலாம், ஓகேங்களா. நீங்க நினைக்கலாம் 2 மணியோட முடிஞ்சிருது, இன்னைக்கு என்ன திருவாதிரைன்னா, அன்னைக்கு தான் அவங்க திருவாதிரை பண்ணி அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு தான் அப்படியே திருப்பதி உள்ளாலாம் வர்றாங்க. என்னடா முடிஞ்சதுக்கு அப்புறம் வராங்கன்னா, அந்த கோவில்ல ஒவ்வொரு எப்பவுமே கோவில் வந்து அவங்க என்ன முறையை ஃபாலோ பண்றாங்களோ அதை தான் நாம ஃபாலோ பண்ணோம். அதனால கோவில்ல ஒட்டப்பட்டிருக்கிற அந்த இந்த வருஷத்தோட மொத்த திருவாதிரையும் நான் கேலண்டரை போட்டோ எடுத்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்க. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அதுவும் இந்த தடவை வந்து மே 2 தான் அது வந்து நடந்தது. அந்த மே 2 தான் அவரோட சித்திரை மாதத்துல வரக்கூடிய திருவாதிரைங்கிறனால 10 நாள் திருவிழா நடக்கும். இது அந்த வீடியோ தான். 10 நாளா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அன்னைக்கு வந்து அன்னதானம் பண்ணுவாங்க. நைட்டெல்லாம் கோயில் திறந்திருக்குன்றது இந்த 10 நாள் தான். விடிய விடிய அபிஷேகம் நடக்கும், விடிய விடிய இது நடக்கும், நைட்டெல்லாம் கோயில் திறந்திருக்கும் அன்னைக்கு இது வரைக்கும். இந்த இதுதான் வந்து அந்த இது நாங்க போனது. அந்த இது வந்து மே 2ல போட்டது தான். இதை நான் ஒவ்வொரு மாசமும் சொல்லணும்னு நினைப்பேன், ஆனா அது என்னவோ எனக்கு தள்ளினே போச்சு. இன்னைக்கு நான் சொல்லியே ஆகணும்னு நினைச்சேன், சாரி, லேட்டா தான் பண்றேன், மன்னிச்சுக்குங்க. அடுத்த தடவை சீக்கிரம் பண்ணிடுறேன். இது ஏன் எங்களுக்குன்னா, ஒரு அம்மா தான் எங்களுக்கே வந்து சொன்னாங்க, நீங்க பூந்தமல்லில தானே இருக்கீங்க, ராமானுஜர் கோயில் போவாங்கன்னு. ஆனா எங்களுக்கு ராமானுஜர் கோயில் தெரியாது, அது பெருமாள் கோயில் தான் நினைச்சோம். அப்புறம் தான் தெரியும், அங்க உள்ள போகும்போது மெயின் ரோட்லயே போட்டிருக்கோம் ராமானுஜர் கோயில் செல்லுமொழி தான் போட்டிருக்குமே ஒழிய ஆதிகேசவ பெருமாள் கோயில் செல்லுமொழின்னு போட்டிருக்காது. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து பெருமை பாருங்க, நம்ம ராமானுஜருக்கு எவ்வளோ ஒரு பெரிய இதுல கொடுப்பணும் பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல எல்லாம் நம்ம பிறந்து நம்ம பக்கத்துல இருக்கோங்கிறது நம்ம ஆச்சரியப்படக்கூடிய பெருமைப்பட வேண்டிய விஷயம் தாங்க, சாதாரண விஷயம் கிடையாது. இதான் கோவில் கோபுரம், ராஜகோபுரம். உள்ள பிரம்மாண்டமா இருக்கும், நீங்க போய் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல முக்கியமா நான் ஏன் இந்த பதிவு நான் இப்ப போடுறேன்னா, இது வந்து முழுக்க முழுக்க யாருக்கு நல்லதுன்னா, ஒவ்வொரு திருவாதிரை அப்பவும் உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்களா, நீங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு ஒவ்வொரு திருவாதிரை ராமானுஜர் காலில் போய் விழுந்துருங்க. ராமானுஜர் மத்தெல்லாம் பார்த்துப்பார். அவர்கிட்ட போயிட்டு திருவாதிரை அன்னைக்கு உங்க முகத்தை அவர் காமிக்கணும், உங்க முகத்தை அவர் திருவடி பாதத்துல சேர்த்துடணும். உன்னை தேடி வந்துட்டா ராமானுஜா, நீ பார்த்துக்கோ, அவர் மத்தெல்லாம் அவர் பார்த்துப்பார். எனக்கு இது ஒரு அம்மா இப்படிதான் சொன்னாங்க. இது எதுக்குன்னா, முக்கியமா குழந்தைகள் தானா நல்லபடியா வளரணுமா, இந்த ராமானுஜர் கோயில் போயிட்டு வாங்க, குழந்தைங்களும் வளரும், உங்க குடும்பமும் சேர்ந்து ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போகும்ன்ட்டு ஒரு அம்மா எனக்கு வந்து ஒரு கோவில்ல பார்த்து சொன்னாங்க. அது என்னவோ திடீர்னு பக்கத்துல உட்காந்தாங்க, அவங்க சொன்னாங்க. அது வரைக்கும் நாங்களும் கோவில் போவோம் வருமே தவிர இந்த திருவாதிரப்ப போனோங்கிறது தெரியாது. அவங்களே தான் இன்னொன்னு சொன்னாங்க,
நீங்க வாங்கி விளக்கேற்றக்கூடாது. குழந்தைங்க கையாலேயே விளக்கும் வாங்கணும். குழந்தைங்க கையால எண்ணெய் திரியெல்லாம் வாங்கி அவங்கள ஏத்த சொல்ல. ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தா சும்மா கையில தொட்டாவது வாங்கி நீங்க ஏத்துங்க. இல்ல ஏத்துற அளவுக்கு வயசு பக்குவம் இருக்குன்னா அவங்க கிட்டயே வாங்கி அவங்க கையாலே ஏத்த சொல்லுங்க. கண்டிப்பா பசங்க நல்லபடியா வருவாங்க. குடும்பமும் உங்களுக்கு தெரியாம முன்னுக்கு வரும். நீங்க அந்த கோயில் போயிட்டு வாங்கன்னாங்க. அதுல இருந்து நாங்க ஒவ்வொரு திருவாதிரையும் என்னவோ எனக்கு தெரியலங்க. அது சொன்னதுல நாங்க 1 வருஷத்துக்கு தொடர்ந்து போயிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆஹ் பசங்களுக்கும் மெச்சூரிட்டி கொஞ்சம் வருது. அதை நான் கண்கூடா பார்த்துருக்கேன். நீங்களும் குழந்தைங்க இருக்காங்க, ஒரு வேண்டுதல் இருக்கு, குழந்தைங்க ரொம்ப இதுவா இருக்காங்க, அடங்க மாட்டேன்றாங்களா, பக்கத்துல இருக்கீங்களா இந்த திருவாதிரை இல்ல உங்க பக்கத்துல பெருமாள் கோயில்ல கண்டிப்பா ராமானுஜர் சிலை இருக்கும். அங்க கண்டிப்பா ராமானுஜர் ஏதாவது ஒரு உற்சவர் சிலை எங்கேயாவது ஒரு இது கர்ப்ப கிரகம் வச்சிருப்பாங்க. பெருமாள் கோயில்ல கண்டிப்பா ராமானுஜர் சிலை இல்லாம இருக்காது. நீங்க அங்க கூட போயிட்டு மனசார வேண்டி நீங்க விளக்கேத்தலாம். ரொம்ப நல்லது. அதனாலதான் எல்லா திருவாதிரையும் ஸ்பெஷல்னாலும் அவரு அவதரிச்ச அந்த சித்திரை மாதத்துல வர திருவிழா ரொம்ப கிராண்டா கொண்டாடுவாங்க. இந்த கோவில்ல 10 நாள் திருவிழா. நீங்க முடிஞ்சா இந்த கோவில் ஒரு தடவையாவது, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வந்து பாருங்க. உங்களுக்கே வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். ரொம்ப அற்புதமான கோவில். நேரா இருக்கு பாருங்க, அதுதான் வந்து எத்திராஜ நாதவள்ளி தாயார். இந்த நடுவுல மண்டபம் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் அபிஷேகம் பண்ணுவாங்க. இதுதாங்க கேலண்டர். இந்த வருஷம் 25, 26க்கு எந்தெந்த நாள்ல திருவாதிரை நட்சத்திரத்துல கோவில்ல கொண்டாடுறாங்கன்றது இந்த கேலண்டர் தான். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்குங்க. ரொம்ப முக்கியமானது இது. அதாவது திருக்கச்சி நம்பிகள்லாம் ஏற்கனவே ஒரு தனி பதிவே போட்டிருக்கேன். இவர் அந்த காலத்திலயும் வாழ்ந்திருக்காரு. திருக்கச்சி நம்பிகளும் குருமாரா ஏத்திருக்காரு. முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஓம் நமோ நாராயணான்ற இன்னைக்கு வந்த மந்திரம் யார் சொன்னது தெரியுமா? இவர் சொன்னதுதான். ஆனா இவருக்கு யார் தெரியுமா சொன்னாங்க? திருக்கோஷ்டியோன்றவர்கிட்ட இவர் தேடி போய் அந்த திவ்ய மந்திரம் என்னன்னு கேட்டிருக்காரு. அந்த திவ்ய மந்திரத்தை இவர் சொல்லிட்டு இது யாருக்கும் சொல்லக்கூடாது, இது தேவ ரகசியம்னாரு. தேவ ரகசியம் தானே, பரவாயில்லன்னு ஒரு கோபுரத்துல போய் ஏறி நின்று உலகம் மக்களுக்கு சொன்னாராம். உடனே இவர் திட்டினாராம், ஏப்பா இதை நான் சொல்லக்கூடாது. அப்பா ஒரே வார்த்தை தான் அவர் சொல்லியிருக்காரு, நான் சொன்னா எனக்கு தானே நீங்க தண்டனை கொடுப்பீங்க, பரவாயில்ல, ஆனா இதை கேட்ட எல்லா மக்களும் முக்தி பெறுவாங்க. ஓம் நமோ நாராயணாங்கிறது சாதாரண மந்திரமா, எவ்வளவு பெரிய மந்திரம், இதை போய் நீங்க சொல்லக்கூடாதுன்ட்டீங்களேன்னு சொல்லி அதுக்கப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் அவரே திருக்கோஷ்டியூர் நம்பிகளே வந்து மன்னிச்சிருப்பா, இந்த எண்ணம் எனக்கு வரல, இன்னிலிருந்து இது வந்து ராமானுஜ சித்தாந்தம்னு போற்றப்படட்டும் சொன்னாராம். அதாவது ராமானுஜர் இது மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்டது இருக்கு. நன்றி.